கழுத்துலையும் தலையிலையும் கரெக்டா உயிர் எங்க போகும் வெட்டினா போகுமோன்ற அந்த இல்ல இவனுக்கு வந்து அந்த 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 ஆயுதங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்குன்னு அவனோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே காட்டுது. மதவாத இயக்கங்களுக்கு ஜாதி சங்கங்கள் வந்து பிள்ளை மாதிரி. ஜாதி சங்கங்களோட அந்த நெட்வொர்க் வந்து மிடில் கிளாஸில், அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கவங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரிட்டையர்டான பெருசுங்க பல பேர் கேஸ்ட் இதில் இருக்காங்க. நாம் அதில் ஏதோ ஒரு தவறு அளிக்கிறோம்னு நினைக்கிறேன். வெறுமனே இது போலீஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டாம். ஜாதி எல்லா சைட்லேயும் இருக்குது. நாங்கள்லாம் பேசுறதுனால தான் வந்து அவங்களுடைய தந்தையை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். நாங்கள் பேசலன்னா தந்தையை கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, காவல்துறை மித்திரமாக இருந்திருப்பாங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, அது உண்மைதான். அது ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்குல்ல. ஒரு ஒரு பெரிய ஷாக் ஒன்று இருக்கும்போது தான் கூட வளர்ந்த தம்பி ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் பொறுக்கித்தனமாக நடந்துட்டு ஒருத்தர் ரவுடி மாதிரி வெட்டியிருக்காங்கிற சூழ்நிலை, தான் விரும்புகிற ஒரு பையன் இறந்து போன அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும், அந்த ஷாக் இருக்கும். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. கௌசல்யா சம்பவம் 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கைக்கு அவர் எடுத்துக்கிட்ட கால அவகாசம் என்னங்கிறது நம்மளே மறந்துருக்கும். சட்டம் அப்படி ஒரு சட்டம், சாதி வெறியனை சட்டம் கட்டுப்படுத்துமான்னு கேட்குறேன். அதாவது இது எனக்கு தெரிஞ்ச சட்டம் போட்டு அதை தடுத்துறது சாத்தியம். ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மனநல ஆலோசகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு ஆணவ படுகொலை. கவின் என்கிற ஒரு மென்பொறியாளர், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த நபர். அவர் வந்து ஒரு இடைநிலை சாதி பெண்ணை காதலிக்கிறாருன்ற காரணத்தை மையப்படுத்தி அவருடைய சகோதரர், அந்த பெண்ணுடைய சகோதரர் கவினை படுகொலை செஞ்சிருக்காரு. குறிப்பாக அந்த சுர்ஜித்ன்ற கொலை குற்றவாளி அவருடைய பின்புலத்தை பார்க்கிற போது அவங்க எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. அவங்க பெற்றோர் வந்து உதவி ஆய்வாளராக பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. இந்த பையனை சுர்ஜித்ன்ற பையனும் படித்த பையனாக இருக்கான். அவனுக்கும் வந்து சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் அவன் தொடர்ந்து வந்து பட்டாக்கத்தியை போஸ்ட் போடுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்கான். இது காவல்துறைக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது. என் பையனை விட்டுட்டாங்களா, இல்லை வந்து இதற்கு பின்புலமாகவும் இந்த கொலைக்கு பின்புலமாகவும் காவல் உதவி ஆய்வாளர்கள் இருந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய தந்தை சரவணனும் எஸ்ஐயும் கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சம்பவத்தை? இல்லை, இதில் இந்த பிரச்சனையை ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டுகளை பிரித்து பார்க்குறது ஒரு தீர்வை நோக்கி அல்லது ஒரு புரிதலை நோக்கி போகிறதுக்கு உதவுன்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்முடைய எதிர்வினை, பொது எதிர்வினை இருக்கு இல்லையா, அது வரவேற்கத்தக்கது. ஆமாம், ஒரு பையன், அதுவும் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க பையன், இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் மிடில் கிளாஸில் எது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கான அடிப்படை அப்படின்னு நம்ம கருதுகிறோமோ அது எல்லாமே அந்த பையனுக்கு இருக்குது. பொறுப்பான பையனாக இருந்திருக்காரு, கிளாஸ் டாப்பராக இருந்திருக்காரு. இந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்குது. நீண்ட நாள் காதலில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த சில வெளியில் வந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு சீரியஸான ஒரு திட்டத்தோடு இருந்திருக்காங்க. நல்ல வேலையில் இருந்திருக்காரு. இதெல்லாமே ஒரு மதிப்பீடு. ஒரு பையனை தேடினா, இப்போ நம்ம வந்து ஒரு மாப்பிள்ளை தேடணும்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு எந்த விதத்தில் எதெல்லாம் கிரைட்டீரியா வைப்போமோ அது எல்லாமே இருக்குது. அதை மீறி அதையும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பையன் 23 வயசு 24 வயசு பையன் அருவாள் எடுத்து வெட்டியிருக்கான் சம்பவத்தில். ஸோ இது நிகழ்ந்திருக்கிற சம்பவம். இப்போது இதன் எதிர்வினைகள் இருக்குல்ல, அதில் வந்து நான் சில சரியான விஷயம், சில அவ்வளவு நியாயம் இல்லாத விஷயங்கிறத பார்க்குறேன். முதல்ல இதில் முக்கிய சிக்கல் என்னன்னு சொன்னால் வளர்ப்பு. இந்த பையனோட சோஷியல் மீடியா போஸ்ட் அந்த அருவாளோட இருக்கிறதுலாம் இருக்குல்ல, இது வீட்டு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு வயலன்ஸை விரும்புகிற ஒரு பையனா நம்ம பையன் இருக்காங்கிறத அவர்கள் முன்பே அட்ரஸ் பண்ண தவறியிருக்காங்க, கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. பட் இது ஒரு குற்றமான இது ஒரு குற்றம்னு கருதுனோன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் எடுத்து நோண்டி பார்த்தோன்னா 100 கணக்கில் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க. அருவாளோட போஸ்ட் போடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நாம் பெற்றோர்களோட கணிசமான எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஆகும். இது ஒரு சிக்கல் வந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் 2 பேர், இந்த சுர்ஜித் மாதிரியான ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, டாப் டு பாட்டம் தமிழ்நாட்டின் எல்லா திசைகள்லையும் ஒரு சில பெரும்பாலான ஜாதிகள் பட்டாக்கத்தியோடு கேக் வெட்டினாவே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும். அது சென்னையில் நடக்குது. நீங்கள் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து தஞ்சாவூரில், சரி பட்டாக்கத்தி ஒன்று, நாங்கள் வந்து வீர பரம்பரை அந்த பாட்டு வச்சுட்டா நமக்கு அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். ஒரு பட்டாக்கத்தியோட போஸ்ட் போடுறதும் அந்த பாட்டை பின்புலமாக வச்சுக்கிட்டு ஒருத்தன் இது மாதிரி நடந்து வர்றதும்
சும்மா ஒரு நோஞ்சாம் பசங்கள்லாம் கூட பின்னாடி வந்து அந்த வீரமான பாட்டை வச்சுட்டு நடந்து வர்றது, கார் மேலே ஏறி உட்காந்துட்டு கெத்து பண்ணுறது, இது எல்லாமே என்ன கேட்டால் ஒன்று தான். கையில் அருவாளை தூக்கி காட்டுற அளவுக்கு தைரியம் இருந்தானா அவன் இறங்குவானே தவிர, இது எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்றால், இவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய இம்பேக்டை எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கா? ஏன்னா சோஷியலி அக்செப்டட். இதை மாதிரி பண்ணுறத வந்து என் பிள்ளை மட்டும் தான் பண்ணுதான்னு உங்கள் பேரண்ட் கேள்வி கேட்பாங்க. இதை அட்ரஸ் பண்ணுறத வந்து ஒட்டுமொத்த பொறுப்பையும் கொண்டு போய் அரசாங்கத்தின் தோள் மேலே வைக்க முடியாது. பிரச்சனையின் அடிப்படை ஒன்று. ரெண்டாவதா, இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுற பலர் ஒத்துக்க தயங்குற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜாதி சங்கங்களோட வளர்ச்சி இருக்குல்ல, அதனுடைய நேரடி காரணம் பாஜக இந்த மாதிரியான சங்கங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுது. அவர்களை நான் தஞ்சாவூரில் கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த ஊருக்குள்ளே எது தஞ்சாவூர் ஏன் குறிப்பிடுறேன்னு சொன்னால், கீழத்தஞ்சை மாவட்டங்கள் வந்து அதுதான் திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக வளர்ந்த ஒரு இடம். ஆனால் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் அங்கே 15 வருஷம் முன்னாடி நான் அங்கே மன்னார்குடி அந்த சைடில் எல்லாம் திருவாரூர் அந்த பக்கம்லாம் பயணிக்கும்போது, சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் முடித்த பசங்க எல்லாரும் தன்னோட ஜாதி பேரை போட்டுக்கிட்டு, இது வந்து ஆந்திராவில் நடக்கும், ஒய் ரெட்டி, எஸ்கே ரெட்டி அப்படிங்கிற மாதிரி பேரே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரெட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த ஐடென்டி கார்டில் அப்படி தான் இருக்கும். அந்த பசங்கள்லாம் பெங்களூரில் வேலை பார்க்குற ஆந்திரா பசங்கள்லாம் தன்னோட பேரே ரெட்டிங்கிறதான் இது பண்ணுவாங்க. இனிஷியல் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இருக்கும். அதே பேட்டர்னை நான் தஞ்சாவூரில் பார்த்தேன். இல்லை, பட்டியலினத்து பையன் படுகொலை செய்யப்படுகிற போது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதில்ல, அப்போ சாதி சங்கங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, இல்லை அவர்களை கைது செய்ய வேண்டியது, அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது அப்படின்றது, அவருடைய வளர்ச்சி தடுத்து நிறுத்த வேண்டியது அப்படின்றது அரசாங்கத்தினுடைய கடமையாகவும் இருக்கா இல்லையா? இது மேல் பார்வைக்கு அது ஒரு நியாயமான கோரிக்கை மாதிரி தெரியலாம், நியாயமான வாதம்ங்கிற மாதிரி தெரியலாம். பட் அதற்கான ஏற்பு சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு கட்சி அந்த மாதிரி ஒரு பிரிவை வந்து பகைச்சிக்கிற மாதிரியான கடைசியில் எண்டில் வந்து ஒரு புரட்சிகர இயக்கம் வந்து அந்த சாய்ஸை எடுக்கலாம், அல்லது தீகா மாதிரியான ஒரு கட்சி அந்த சாய்ஸை எடுக்கலாம். பட் ஒரு ஓட்டு பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு கட்சி இந்த ஜாதிய கண்ணோட்டத்துக்கு ஒரு ஏற்பு இருக்குங்கும்போது அது மேலே மோதாமல் தான் இவங்க அரசியல் நடத்த முடியும். இந்த யதார்த்தத்தை விட்டுட்டு நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் மாதிரி, அல்லது இல்லை அதிலே ஒரு கேள்வி கேட்கலாமே, அதிலே கூட சிலருக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போது மற்ற மாதிரியான ஆள்கடத்தல் இந்த பிரச்சனையெல்லாம் கேள்வி கேட்குற பல அமைப்புகள், நீலம் மாதிரியான அமைப்புகள், அவர்கள் இதே ஆள்கடத்தல் கேஸில் மாட்டினார்ல ஒரு எம்எல்ஏ, இவர் ஜெகன்மூர்த்தி, அப்பையும் அமைதியாக இருந்தாங்க. ஸோ நான் அதை நான் வந்து அதை சொல்லி நான் அவங்கள திருப்பி மடக்கலை, என்னோட நோக்கம் அது கிடையாது. ஆனால் உங்களோட சூழ்நிலை, நீங்கள் நம்புகிற ஒரு கொள்கையவே சில சமயங்களில் வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல, ஒரு சின்ன அமைப்புகளுக்கு அந்த சூழ்நிலை இருக்குல்ல. நீங்கள் ப்ராக்ரெசிவாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தரோட சட்டவிரோதமான நடவடிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த நெருக்கடி இன்னொரு கட்சிக்கு இருக்குங்கிறத முதல்ல நாம் அதை ஏற்றுக்கிட்டால் ஒழிய இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதற்கு எதிரான ஒரு இது வரணும்னு சொன்னால், கோகுல்ராஜ் இஷ்யூ என்னாச்சு, ஒரு வெகுமக்களுடைய எதிர்ப்பு வந்த பிறகு தான் கட்சிகள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து பின்னாடி வர்றாங்க. அப்படி அந்த மக்கள் எதிர்ப்பை கொண்டு வர்றதுங்கிறத நோக்கி நம்ம கொண்டு போகலாமே தவிர, நாம் வந்து இது திமுகவுக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பிரயோஜனப்படாது. ஏன்னா அந்த நெருக்கடியை வேறு எங்கேயும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. கவர்மெண்ட் வந்து எடுக்கணுன்னா என்ன செய்யணும்? இப்போ பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, ஒரு அந்த சம்பவத்தில் காரணமான பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க, அவங்க அப்பாவை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் கூட அதற்கான இது வந்து இல்லை ஒரு மனநல ஆலோசகரா இதில் ஒரு குறிப்பாக அந்த பையன் எப்படி இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கிறான்? ஒரு 24 வயசு பையன், ஒரு நவீன ஒரு மாடர்ன் சிவிலைஸ்டு ஒரு பையனாக இருக்கிறான். அவனுக்கு வந்து இவ்வளோ சாதி வெறி, தன்னுடைய அக்காவை வந்து ஒரு பட்டியலினத்து பையன் காதலிச்சுட்டா அவன் நம்ம கொன்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து போகிறது இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியா அவேர்னஸ்ன்னு இல்லை, அது வந்து ஆக்சுவலாக மக்களை மோசமான வழியில் போகிறதுக்கு தான் நிறைய அதை என்கரேஜ் பண்ணும். அதனுடைய வடிவம் அதுதான். அது உங்களை ரொம்ப ரியாக்டிவாக தான் வச்சுருக்கும். இந்த கேங் இருக்குல்ல, கத்தி எடுக்கிறவன் தான் கெத்து, ரவுடிசம் தான் கெத்து அப்படிங்கிறத இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் வந்து அதை தான் நிறைய பண்ணுது. நீங்கள் நார்மலாக பண்ணுறதுக்கு அங்கே மதிப்பு கிடையாது. ஸோ இந்த சுற்றி இருக்கிற கேங் இருக்குன்னு இல்லை, அவங்களோட அந்த கேஸ்ட் சுப்ரீமசியை
பிரச்சாரம் பண்ணுறதுக்கான நல்ல இடமா இன்ஸ்டாகிராம் இருக்குது. உங்களால் அதை வந்து பூதாகரப்படுத்த முடியுது. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வழியை ஆக்சுவலாக ஒரு அவேர்னஸுக்கான ஒரு கண்டென்ட் போகிறத விடவும் இந்த மாதிரி ரவுடிசம மகிமைப்படுத்துகிற கண்டென்ட் வந்து அங்கே நிறைய பூம் ஆகும். இந்த 24 வயசில் ஜாதி சங்கங்கள் தான் சுற்றி இருக்குது. போலீஸ்காரங்க இன்னொன்று போலீஸ்காரங்களோட குழந்தைகளில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க சின்னதாக பண்ணுற குற்றத்தை எல்லாம் வந்து அந்த போலீஸ் நெட்வொர்க் வச்சு அவனை காப்பாற்றி விட்டுறலாம். டிராஃபிக் வயலேஷன், எஸ்ஐ பையங்க நான் விட்டுடலாம். ஸ்கூலில் சண்டை போடுறான், யாராவது அடிச்சிடுறான், எஸ்ஐ பையன் ஏதாவது பண்ணி காப்பாற்றி அடுத்த ஸ்கூல் கொண்டு போயிடலாம். ஈஸி, ஸ்கூல் மாற்றுறது ஈஸி. ஸோ போலீஸ் குடும்பங்களில் இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், மேபி சரியாக இருக்கலாம், நான் அந்த இடத்துல சொல்கிறேன், இந்த மாதிரியான பசங்க வந்து ஈஸியாக தன்னுடைய குற்றங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சின்னதான குற்றங்கள்லேருந்து அவர்கள் சுலபத்தில் வெளியில் வந்துடலாம். இப்போ நான் சாதாரண குடும்பங்களில் இருக்கிற பெரிய நெருக்கடி என்ன, பையன் வீட்டுக்கு அடங்காமல் வெளியில் தகராறு பண்ணான்னு போலீஸில் மாட்டிக்குவான். அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு காவல்துறை குடும்பமே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு ஆணவ படுகொலை செய்திருக்கு அப்படின்றது இது முதல் முறை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. ஆமாம், அது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு காவல்துறை அமைப்பே வந்து இதுல ஈடுபட்டிருக்கா? இல்லை அமைப்பே ஈடுபடுதுங்கிறத அதாவது இன்னொரு விஷயம், ஜாதி சங்கங்கள் வலுவாக செயல்படாத பிரிவே கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆசிரியர்கள்ட்ட இருக்குது, அரசு ஊழியர்களில் இருக்குது, வக்கீல்களில் இருக்குது, பார்த்தோன்னா தெரியும் நீதிபதிகளில் கூட இருக்கலாம். அந்த கேஸ்ட்டுக்கான அந்த கன்சாலிடேஷன் அங்கேயும் இருக்கலாம். எல்லா இடங்கள்லையும் அது இருக்குது. பட் போலீஸில் இருக்கிற இது என்னன்னு சொன்னால், அவர்கள் கையில் பவர் இருக்குது. யார் ஒருத்தரையும் மிரட்ட முடியும், யார் ஒருத்தரையும் அடிக்க முடியுங்கிற பவர் இருக்குது. இந்த இடம் தான் போலீஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதே தவிர, மற்றபடி ஜாதி சங்கங்களோட அந்த நெட்வொர்க் வந்து மிடில் கிளாஸில், அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கவங்கள ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரிட்டையர்டான பெருசுங்க பல பேர் கேஸ்ட் இதில் இருக்காங்க. நாம் அதில் ஏதோ ஒரு தவறழிக்கிறோம்னு நினைக்கிறேன். வெறுமனே இது போலீஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனைன்னு நாம் புரிஞ்சுக்க வேண்டாம். ஜாதி எல்லா சைட்லேயும் இருக்குது. ஃப்ரம் டீச்சர்ஸ்லேருந்து நீங்கள் செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறவங்கள வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா கேஸ்ட் அந்த ஒரு நெட்வொர்க் இருக்குது. இது யாருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், மதவாத இயக்கங்களுக்கு ஜாதி சங்கங்கள் வந்து பிள்ளை மாதிரி, அப்பா பிள்ளை மாதிரி. அவங்களுக்கு இவங்க வேணும், இவங்களுக்கு அவங்க வேணும். நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த நம்ம வெறுமனே ஜாதி இயக்கங்கள்னு மட்டும் தனிப்பட்டது ஒரு பிரச்சனையாக பார்க்க முடியாது. அவர்களை ஃபீட் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுறதுக்கும் இப்போ ரொம்ப பின்னணியில் இருந்து செயல்படுறது யாருன்னு பார்த்தா மதவாத கட்சிகள் தான். ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இவங்கள்லாம் தான். ஸோ இந்த நெக்ஸஸுக்கு ஒரு ரோல் இருக்குது. இதையும் சேர்த்து தான் நாம் புரிஞ்சுக்கணுங்கிற பெற்றோர்களோட வளர்ப்பு. இந்த பையன் கேஸில் எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை திட்டமிட்டார்கள் அப்படின்னு நம்புறதுக்கான இன்னும் கொஞ்சம் கூடுதல் எவிடன்ஸ் வந்தால் தான் அதை பற்றி நான் பேசலாம். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் என்னன்னா, கவின் உள்ளிட்ட அவங்களுடைய பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு போகிறாங்க. சுபாஷினியை மீட் பண்ணுறதுக்கு மருத்துவமனைக்கு கவினுடைய தாயாரெல்லாம் போகிறாங்க. அது எப்படி இந்த பையனுக்கு சுர்ஜித்துக்கு தெரிஞ்சது அவன் வரான்னு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போது அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாளா, இல்லை எதனால நடந்துச்சு? ஏன்னா வீட்டுக்கு அப்பா அம்மாவை மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சுஜித் வந்து கவினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போது இதில் என்ன நடந்திருக்கு? அப்போது அந்த பொண்ணே வந்து கல்பிரிட்டா இருந்திருக்கான்ற பல பேரும் எடுத்து சமூக வலைதளங்களை பேசுறாங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை ஒருத்தர் பேர்ல வைக்கணும்னா, அதுக்கு வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான பல்வேறு காரணங்களை நாம திரட்டணும். ரைட், இந்த பையன் வந்திருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு, இவங்க இப்போ கவின் குடும்பத்தார் போயிருக்காங்க, நிறைய அவங்க தாத்தா, அவங்க அம்மா எல்லாரும் போயிருக்காங்க. அங்கே வந்து இந்த பொண்ணோட தம்பி வந்திருக்கான் அப்படின்றத வச்சுட்டு நாம் அந்த பொண்ணு பேரில் குற்றம் சாட்டணும்னா, நான் அந்த கேள்வி எப்படி திருப்புறேன்? அச்சுறுத்தல் ஒன்று, இந்த பொண்ணு பேரில் நம்பிக்கை இருக்குது, அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இல்லை, அந்த நெருக்கடி இல்லை, அப்படிங்கிற சூழல் இருந்தால் தானே இவங்க குடும்பமாக அங்கே போவாங்க. ஸோ நிலைமை ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கு. இன்னொன்று, அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் உரையாடல்களில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பொண்ணு கேட்க சொல்லி பேசுகிறதும், நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதும், பொண்ணு பார்க்க வர சொல்லி பேசுகிற ப்ராசஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டில் பேசியிருக்குங்கும்போது நாம் அவர் மீது இந்த மாதிரியான இந்த கொலைக்கு நீ உடந்தையாங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உண்டான போதுமான கிரவுண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உடனே ஒரு நியூஸ் கட் வெளியாகுது, அதில் வந்து அந்த பெண் வந்து நான் அதில் கேட்குறேன், அது எந்த பேப்பர்னு ரியாக்ட் பண்ண பல பேருக்கு அது எந்த செய்தித்தாள்லேருந்து வந்ததுன்னு கூட தெரியாது.
அது ஒரு ஃபேக்காக இருக்கலாம். அதை அது ஆராய்ச்சி பண்ணுறது கூட டைம் உடனே போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. இம்மிடியேட்டாக அதை நமக்கு அது அது வந்து நம்ம ரொம்ப இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸை எதிர்பார்த்து நம்ம ரொம்ப வீணாக போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த இந்த கொலைக்கு இணையான இன்னொரு சமூக பிரச்சனை என்னன்னு பார்த்தா, நம்ம 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 ரியாக்டிவாக இருக்கிறதும், ஒரு எதுக்குமே வந்து உடனடி ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிற அந்த மனோநிலை இருக்குல்ல, இது இது என்ன ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டா இல்லை ஒரு சீரியலா டக்குன்னு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கால அவகாசம் ஒன்று வேணும். அந்த நிஜமாவே நம்முடைய நம்பிக்கை சரிதானா அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரத்துக்கு வெயிட் பண்ணுவோங்கிறது எண்ணம், அதை வெரிஃபை பண்ணுவோங்கிற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நாம் அவசரப்படுறோம். நான் அவங்க ஃபோட்டோ போட்டது அவங்க குற்றவாளின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எனக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை அவர் இந்த கௌசல்யா மாதிரி அல்லது மற்ற சில இந்த பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருந்த பெண்கள் வந்து தைரியமாக குற்றம் சாட்டின மாதிரி அந்த தான் குடும்பத்துக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு வச்சாங்களாங்கிறதெல்லாம் தெரியாமல், அவங்க ஒத்துழைச்சாங்களாங்கிறது தெரியாமல், நாம் வந்து உடனடியாக வந்து ஒரு 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 கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி அவர் பேரில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அவ்வளவு நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, கௌசல்யா இப்போ பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கம் கவனிக்குதா இந்த மாதிரியான கொலைகள் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, தனிச்சட்டம் ஈட்டணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கௌசல்யா மாதிரி அந்த தன்மையோடு வரணும், தன்னுடைய பெற்றோர்களை எதிர்க்கக்கூடிய எதிர்த்து வழக்கு போடக்கூடிய அந்த தன்மைக்கு இப்போ சுபாஷினியும் வரணுன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஆமா, இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது அவங்க உண்மையை சொல்றதுங்கிறதுக்கு மேலே அவர்கிட்ட நாம் எதிர்பார்க்க முடியாது. மீதி எல்லாமே அவர் எப்படி செயல்படணுங்கிறத வந்து நாம் அதை திணிக்க முடியாது. இன்னொன்று, ஒரு 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 பெரிய ஷாக் ஒன்று இருக்கும்போது தான் கூட வளர்ந்த தம்பி ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் பொறுக்கித்தனமாக நடந்துட்டு ஒருத்தர் ரவுடி மாதிரி வெட்டியிருக்காங்கிற சூழ்நிலை, தான் விரும்பின ஒரு பையன் இறந்து போன அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும், அந்த அந்த ஷாக் இருக்கும். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. கௌசல்யா சம்பவம் 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு ஒரு நடவடிக்கைக்கு அவர் எடுத்துக்கிட்ட கால அவகாசம் என்னங்கிறது நம்மளே மறந்துருப்போம். அவர் ஒரு ஷாக்ல இருந்திருப்பாரு. அவங்க வீட்டில், அந்த பையன் வீட்டில் இருந்தாங்க. அதன் பிறகு அந்த இயக்கங்கள்லாம் சப்போர்ட்டுக்கு போச்சு. அது ஒரு நீண்ட ப்ராசஸ். இந்த அவகாசம் எதுவுமே கொடுக்காம இந்த பொண்ணுக்கு வந்து நம்முடைய முடிவுகளை வந்து திணிக்க முடியாது. ஒன்று சொல்லலாம், அவர் நேர்மையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஒரு மற்ற நெருக்கடிகளுக்கு ஆளாகி உண்மையை மறைக்கக்கூடாதுங்கிற அளவில் நாம் அதை சொல்லலாம். அதுக்கும் கூட அவர் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கான டைமை கொடுக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் படுத்துருக்கிறான், காரை ஓட்டினது அவன் தானே, நம்ம எடுத்த உடனே போய் அரசாங்கம் போய் அவன் கையில் விலங்கு போடுதா? இல்லை, நாங்கள்லாம் பேசுறதுனால தான் வந்து அவங்களுடைய தந்தையை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். நாங்கள் பேசலன்னா தந்தையை கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, காவல்துறை மெத்தனமாக இருந்திருப்பாங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, அது உண்மைதான். அது ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்குல்ல சார், அது வந்து நாம் அகெயின் ரொம்பவும் இவங்க எல்லாத்துக்குமே எதிராக பேசுறது என்னோட நோக்கம் இல்லை. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ட்ரெயின் லேட்டாக வருது அப்படிங்கிறத, தொடர்ந்து ட்ரெயின் லேட்டாக வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்ரெயின் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறது, ட்ரெயின் மேலே வைக்கிறது எப்படி எவ்வளவு அபத்தமானதோ. ஏன்னா ரயில்வே நெட்வொர்க்கு, ரயில்வேல ஆள் இல்லை, போதுமான பணம் கொடுக்கல, சவுத் இந்தியாவுக்கான நிதி வந்து குறைவாக இருக்குன்னு ஒரு 100 காரணம் தான் எனக்கு வர்ற சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர்ற ட்ரெயின் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம். நான் அந்த பிரச்சனையை முழுக்கவே வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுற டிரைவர் மேலேயோ அங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் மேலேயோ நான் காட்ட முடியாது இல்லையா? அது அதே போல தான் இதுவும். போலீஸ் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, நமக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் அங்கே இருக்கிறவங்க ஒரு குற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெட்வொர்க் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இங்கே மட்டுமே இல்லை, அந்த அஜித் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, எதிர்ப்பு வந்தது, எல்லாரும் வந்து அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஸோ போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு செயல் வந்து நடக்குது. குட். ஆமாம், நாமெல்லாம் பேசுனதுனால தான் அரசு, போலீஸ் வந்து அந்த நெருக்கடிக்கு முகம் கொடுத்து அந்த நடவடிக்கைகளை எடுக்குது. அதில் ஒன்றும் கிடையாது. பட் நம்ம இதை இந்த அரசுக்கு மட்டுமா நம்ம நெருக்கடி கொடுக்குறோம்? அந்த பொண்ணு வந்து பேசலை. அண்ட் இன்னொன்று, அவங்க பெற்றோர்கள் கேஸ்லையுமே கூட இந்த பெற்றோர்கள் வந்து திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்புறதுக்கு எனக்கு இந்த ஆதாரங்கள் போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான். நான் அதில் வலியுறுத்துறது ஒன்று தான், காத்திருக்கிறது. 2வது, பிரச்சனையின் தீர்வுங்கிறது ஒரு சம்பவத்திற்கு எதிர்வினையாற்றி நாம் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதில் ஜாதி சங்கங்களுடைய வளர்ச்சி, அதில் வெகு மக்களுக்கு இருக்கிற மௌனமான சம்மதம், இதுக்கு இந்த ரோலை இதை பற்றி நாம் விவாதிக்கணும். அதற்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும். அது இங்கே ஆவறதில்ல. இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் போடுறவங்க மேலே, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க மேலே ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலை? போலீஸ் நடவடிக்கை தேவையில்லை, ஸ்கூல் லெவலில், வீட்டு லெவலில் ஏன் அது நடக்காமல் போகுது? குழந்தை வளர்ப்பில் போலீஸ்காரங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. பணக்கார பையன் தப்பிக்கலாம்,
பணத்தின் வழியாக ஒரு பையன் தப்பிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்னதாக குழந்தைகளை கட்டுப்படுத்துறதுல பெற்றோர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை கண்கூடா நான் நூற்றுக்கணக்கில் உதாரணங்களை பார்க்குறேன். சாதாரணமாக கண்டிக்க பயப்படுற பெற்றோர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்காங்க. எந்த கவுன்சிலர், ஸ்கூல் கவுன்சிலரை போய் மீட் பண்ணுது. ஏன்னா டீச்சர்ஸ்னால் பசங்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பேசுகிற உங்கள்கிட்ட பேசி பாருங்கள். வளர்ப்பில் இருக்கிற தமிழ்நாட்டில் குறிப்பாக மிடில் கிளாஸில் குழந்தை வளர்ப்பில் இருக்கிற போதாமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை நிலகுலைஞ்சு போயிடுற மாதிரியான போதாமைகள் இருக்குது. சுத்தமாக கண்டிக்க முடியும். இப்போ ஒரு பையன் மாட்டியிருக்கான் இல்லையா, ஒரு போலீஸ்காரர் மேலே அருவாள் எடுத்து வெட்ட போன வருஷம் அவன் போலீஸ் ஸ்டேஷன் மேலே பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறான். இன்னைக்கு வயசு 17. இன்னொரு பையன் அந்த டீச்சர்கிட்ட இது காட்டிட்டு ஏறினா ரயில் இறங்கினா பெயிலுன்ற மாதிரி ஏதோ ஒன்று போனால் ஜெயிலுன்னு என்னமோ பேசியிருக்காரு இல்லையா. இதை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல இடங்கள்ல இருக்குது. நாம் இதில் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது குழந்தை வளர்ப்பில் இருக்கிற பிரச்சனைகள். குழந்தைகள்கிட்ட ஜாதி சங்கங்கள், மதவாத இயக்கங்கள் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்கங்கிற ஒரு பிரச்சனையை நாம் அட்ரஸ் பண்ணணும். அது இல்லாமல் மற்ற சமூக குழுக்கள், அது அரசு ஊழியர்களாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், இவங்க கிட்ட ஜாதி சங்கங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, இது 2ஐயும் தான் நாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையில் நம்முடைய எதிர்குரலே போதும். இந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்கிறது, ஏன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய இருக்குது. இந்த அஜித்குமார் கேஸ் இருக்குது, ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ் இருக்குது. அதற்கு முன்பு கோகுல்ராஜ் படுகொலையில் இருந்த இவர் ஒரு நாள் பரோலுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தது. நாம் வெகு மக்களுடைய எதிர்ப்பு இந்த மாதிரியான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுல போதுமானது. ஆனால் இது போன்ற குற்றங்களை தடுக்கிறதுல நாம் அவ்வளவு நியாயமாகவும் தடுக்கிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே ஒரு கோரிக்கை, கவின் படுகொலைக்கு பிறகு தனிச்சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் இதை சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தனிச்சட்டம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டால் ஏன் நீங்கள் அது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டமே இருக்கு, அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ற ஒரு மாறுபட்ட கருத்தை ஏன் வெளிப்படுத்துறாரு? நீங்க தனிச்சட்டம் உடனே இயற்றப்படணும், கவின் படுகொலை பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. சட்டம் இயற்றுவதால நீங்க சொல்ற இந்த உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? போக்சோ கேஸ் இருக்கு, சிறார் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு தனிச்சட்டம் தடுக்குங்கிறதுல எனக்கு தனிச்சட்டம் ஆக்டிவ் ஆகிறதுக்கே நீங்கள் போலீஸோட ஒத்துழைப்பு வேணும், மற்ற இடங்களோட ஒத்துழைப்பு வேணும். அண்ட் 2வது இப்படி ஒரு தனிச்சட்டத்தை இயற்றுவதுங்கிறது எனக்கு அதோட என்ன மாதிரியான சட்டம், அதனுடைய பிரிவுகள் எப்படி இருக்கணும் அது எனக்கு தெரியாது, அது என்னோட ஏரியா இல்லை. அதனால் அதன் இதை பற்றி எனக்கு தெரியல. 2வது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது ஒரு நம்முடைய அடுத்த இந்த பொலிட்டிக்கலாக அது எந்த மாதிரியான இம்பாக்ட் பண்ணுங்கிறது தான் ஒரு அரசாங்கம் கருது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமல்ல இருக்கும்போது இப்பவும் ஒரு கொலைக்கு அந்த சட்டம் ஒரு இதில் இருக்கட்டும், அதனுடைய ஏன் அது கொண்டு வரல, ஏன் கொண்டு வராங்கிறது அவங்க பதில் சொல்லணும். அதனுடைய பிரச்சனை அந்த சட்டம் அப்படி ஒரு சட்டம் சாதி வெறியனை சட்டம் கட்டுப்படுத்துமான்னு கேட்குறேன். அதாவது இது எனக்கு தெரிஞ்ச சட்டம் போட்டு அதை தடுத்துறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதற்கான அக்செப்டன்ஸ் பரவலாக இருக்குது. அண்ட் அவர்கள் வேலை செய்கிறது ரொம்ப சின்ன பசங்கள்கிட்ட, அங்கேயே அதை வளர்த்துடுறாங்க. நாம் அதை தடுக்க முயற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு போதுமான சட்டம், ஒரு கொலைக்கு எதிராக கொலைக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற சட்டங்கள் இருக்கு இல்லையா, இப்போவும் இருக்குது. 2 குழந்தைய கொண்டாங்க அபிராமி, சாவுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், தண்டனை வருது. வேற அந்த மாதிரியான ஒரு கொலைக்கு தண்டனை உண்டு, கொலை முயற்சிக்கு தண்டனை உண்டு, கொலை மிரட்டலுக்கு தண்டனை உண்டு. ஸோ இந்த குற்றங்களினுடைய தீவிரத்தை பொறுத்து போதுமான தண்டனை இருக்குது. SC/ST வன்கொடுமை சட்டம் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் கூட, கொலைக்கு எதிரான தண்டனை இருந்தும் கூட கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. SC/ST வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் இருந்தும் கூட இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த சிஸ்டம் அந்த இடத்துல என்ன போதாமை இருக்குங்கிறத நாம் செக் பண்ணணும். இன்னொரு சட்டத்தை கொண்டு வரது போக்சோ ஒரு கேஸ், அதற்கு எதிரான அந்த குற்றங்களும் இப்போ பெருகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுங்கிறதும் சட்டங்கள்ங்கிறதும் என் நேர் எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன். இது 2க்கும் ஒரு கோரிலேட் ஆகும்னு நான் நம்பலை. தடுப்பதற்கான வேலை நீங்கள் ஸ்கூல் லெவலில் செய்யணும், அல்லது இந்த ஒரு சொசைட்டியோட ஒரு எதிர்ப்புணர்வுலேருந்து வரணும். இல்லை ஸ்டாலின் அரசு, திமுக அரசு முன்னெடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான மேலோங்கி இருக்கு.
இந்த அளவுக்கு அதை இல்ல பண்றாங்க. நான் இது ஒரு ஜெனரல் இதில் பார்த்துருவோம். இதே சூழ்நிலையை அதிமுக இதே மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்குமா? பாஜக இதே மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சாத்தியமே கிடையாது. திமுக அரசின் மீது உங்களால ஒரு ஒரு சிவில் சமூகத்தினால ஒரு அழுத்தத்தை கொண்டு போக முடியும். லேட் ஆனாலும் உங்க குரல் அங்க போகும். ஆனால் அதிமுகட்டயோ, பாஜக கிட்டயோ இது சாத்தியமே கிடையாது. இத நான் மட்டும் சொல்லல. இந்த புரிதல் இருக்கிறதுனால தான் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அ அவங்க பிரையாரிடைஸ் பண்றது தலித் மக்களுடைய உரிமை இத பத்தி பேசுற ஒரு கட்சி. எதற்காக வந்து திமுகவுக்கு வந்து நாம சப்போர்ட் பண்றோம், நாங்க சப்போர்ட் பண்றோம், இவங்க கூட தான் இருப்போங்கிறத ஏன் உறுதியா சொல்றாங்கன்னா, இந்த சூழல் மீதான புரிதல்லேருந்து தான் அவங்க சொல்றாங்க. இடதுசாரிகள் அவர்களுக்கு அவங்களோட யூனியன் ரிலேட்டடான பல பிரச்சனைகள், போராட்டம் ரிலேட்டடான பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, அவர்கள் இந்த கூட்டணியில உறுதியா இருக்கிறதனுடைய காரணம் இதுதான். ஸோ பிரச்சனை வந்து நாம நினைக்கிற மாதிரி இந்த அரசு செயல்படல அப்படிங்கிறது அத வச்சுக்கிட்டு வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து அப்படியே எதிரா இருக்கு. தலித்துகளுக்கு எதிரா இருக்குங்கிற இந்த இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா? அது ஒரு விதமான ஒரு போலித்தனமான அது நம்மள நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஒரு வேலை அது. எதார்த்தத்தில் இந்த இடத்தில் இது நம்ம இங்க இந்த அரசுகிட்ட இந்த 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 கூட்டணியை வச்சுட்டு இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்மளால ஒரு அழுத்தத்தை குடுத்துற முடியும். அதிமுக கிட்ட அது எனக்கு தெரிஞ்சு சாத்தியமே கிடையாது. பல விஷயங்கள்ல சொல்லலாம். வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டுல 100, 200 பேர் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஓ பன்னீர்செல்வம் காலத்துல. எந்த பிரச்சனையும் இல்ல. சிம்பிளா பதில் சொன்னாரு அவரு. அவங்க தமிழ் இனிமே கத்துக்குவாங்க அப்படின்னாரு. இனி தமிழ் ஏதோ ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இது பண்ணாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா இத நம்ம எதிர்த்து பேச முடிஞ்சா? இப்படி ஒரு செயல திமுக செஞ்சதுன்னா, அத நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இந்த ஒரு ஜாதி சங்கங்களுடைய ஸ்கூல் லெவல்ல நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த ஜாதி கயிறு. இப்ப கயிறு கட்டக்கூடாதுனாலாம். கயிறு கட்டக்கூடாது. இந்த இந்த ஒரு குறைந்தபட்ச முன்னெடுப்பை உங்களால அதிமுக, பாஜக கிட்ட செய்ய முடியாது. அந்த வகையில அவர்களுக்கு ஒரு பிரஷர குடுக்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. கல்லர்ன்ற பேர பள்ளியில இருந்து தூக்குனதுக்கே மிகப்பெரிய கள்ளர் சங்கங்கள் வந்து கடுமையா போராடிட்டு இருக்காங்க. பட் அந்த 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 நிலைப்பாட்டுல ஓரளவு உறுதியா இருக்குது. நம்மளால இங்க பிரஷர குடுக்க முடியும். நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே நான் செய்யணும்னு சொன்னா, நான் தான் அரசாங்கத்த அமைக்கணும். அது அப்படி சாத்தியம் இல்ல. என்னால என்ன செய்ய முடியும்னா, அப்படி ஒரு அழுத்தத்த குடுக்க முடியும். அல்லது இத விட பெட்டரான ஒரு சிஸ்டம உருவாக்குறதுக்கான ஒருங்கிணைந்து ஒரு வேலைய செய்ய முடியும். அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற எல்லையே தவிர, நாம வந்து உடனே ஒரு ஒரு அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கேரக்டர இறக்கிட்டு இன்னொன்னு கொண்டு வந்து நாம அத மாத்திறலாம் முடியாது. நாமல் ஒரு இந்த நேர்மையா இத மதிப்பீடு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்ன? அவர்களுடைய தேவை என்ன? நாளைக்கு இந்த இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ட நீங்க காலி பண்ணிட்டுங்கிறதுல சொல்லல. நீங்க அவங்க இல்லாம மற்ற 2 பேர ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல எதையுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம ரியாக்ட் பண்ணலாமே தவிர, ஜஸ்ட் என்னோட திருப்திக்காக ஒரு ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வெறும் அரசாங்கம் தொடர்புடையது மட்டும் இல்ல. இந்த 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 ஜாதி சங்கங்களோட வளர்ச்சியில சாதாரண மக்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. நேரடியாவோ, மறைமுகமாவோ ஒரு பஞ்சாயத்துக்கு அங்க தானே போறாங்க. யூனியன்ல பேசுறத விடவும், ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஜாதி சங்கத்த அணுகுற ஒரு போக்கு இருக்கா இல்லையா? ஊரறிந்த ரவுடிகள் ஜாதி சங்கம் வச்சிருக்கும்போது, என் ஜாதி சங்கத்தை வந்து ஒரு 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 ரவுடி பின்புலம் இருக்கிற ஒரு ஆள் நடத்துறதா? அப்படின்னு வந்து ஒரு கோவம் எங்கேயும் வர்றதில்ல. ஆனா என் ஜாதிக்காரன அடிச்சுட்டாங்கிற ஒரு கோவம் வருது. இந்த முரண்பாடு நம்ம பேசணுமா இல்லையா? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ஏதோ ஒரு குற்றவாளிக்கு எதிரா, அந்த குன்றத்தூர் அபிராமிக்கு எதிரா, அடி பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ற ஊடகங்கள், 100 கேஸ் கிரிமினல் கேஸ் வச்சிருக்கிற ரவுடிகளுக்கு ஹோம் டூர் போய் அவங்களோட சாப்பிட்டுட்டு வர்ற வேலை நடக்குதா இல்லையா? இப்ப கவினுடைய தந்தையே வந்து எமோஷனலா அவர் பேசுறாரு. அந்த கருத்துக்கு நமக்கு ஏற்புடையது இல்லைன்றது அது ஒரு பக்கம். அவர் சொல்றது என்னன்னா, என் பையனை வெட்டின மாதிரி உன் பொண்ணையை நீ வெட்டி இருந்தேன்னா நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை. நான் என் பையன் அந்த டைம்ல என் பையனுக்கு அழுதுருக்க மாட்டேன் அப்படி பண்ணியிருந்தேனா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பலருடைய எதிர்பார்ப்பும் அந்த பெண்ணும் செத்திருந்தது, இல்ல பெண்ணும் தன்னுடைய காதலை நிரூபிப்பதற்காக சில விஷயங்கள் பண்ணியிருந்ததோ, அப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் இருந்திருக்காதோ? இது ரொம்ப அநியாயமான இந்த இந்த எதிர்பார்ப்பு. எனக்கு என்ன பயம்னு சொன்னா, அவர வந்து இல்ல அவர் தந்தையை சொல்வதற்கும், உடனே அந்த வீடியோஸ, போட்டோஸ அப்லோட் பண்ணி வந்து ரீல்ஸா மாத்துறது இருக்குல்ல, அப்ப அந்த தன்மைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு?
ஆமாம், அவர் வந்து ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, அவர் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் பேசியிருக்கலாம். அவர் இழப்பில் இருக்கிறவங்க எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது கோபமாக இருக்கும், அழுகையாக இருக்கும், எப்படி வேணால் இருக்கும். நான் அவர் சொன்னதை வந்து ஒரு இது பண்ணலை. ஆனால் இந்த இந்த சம்பவத்தின் கீழே வர்ற கமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இதற்கு நடவடிக்கை எடுத்தால் நம்ம எத்தனை 1000 பேரை கைது செய்யணும். சொசைட்டி எவ்வளவு நம்ம நினைச்சதை விட மோசமாக, கரப்டடாக, வயலண்ட்டாக இருக்குங்கிறத எனக்கு அருவாள் எடுத்துகிட்டு வீசுகிறவனுக்கும் வெட்டினா தாண்டா இவனுக்கு புத்தி வரும்னு எழுதுறவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை சார். அருவாள் எடுக்க பயப்படுறவன் அல்லது அருவாள் எடுக்க ஒரு வாய்ப்பு வராதவன் கமெண்ட்டை போடுறான். ஸோ கமெண்ட் ஒரு சீரியஸ், இந்த மாதிரியான எழுதுறவங்க ஒரு சீரியஸ் இஷ்யூ. இந்த மாதிரி எழுதுறவர்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூ. நம்ம இந்த மாதிரி சின்னதாக நாம் வந்து பல்வேறு குறைபாடுகளை நாம் வந்து பிளாங்கெட் பர்மிஷன் கொடுத்துட்டு, அதுக்கு வந்து அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நாம் இருந்துட்டு, மீடியாக்களில் வந்து அதற்கு வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து அதுக்கு கிடைக்கிற பிரம்மாண்ட வரவேற்பு, பிரம்மாண்டமான ரீச்சு, இதை பற்றி எல்லாம் வந்து கவலைப்படாமல் அதனுடைய விளைவு, அதோட ப்ராடக்ட் ஒன்று வருது இல்லை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு உருவாக்குகிற ஒரு பொருள் மீது கோபத்தை காட்டுறது இருக்குல்ல, அது அந்த அந்த நடத்தையின் மீது தான் எனக்கு பயமாக இருக்குது. நாம் இதை தீர்க்கணும் அப்படின்னு நாம் முடிவு செஞ்சோம்னா கிரவுண்ட் லெவலில் சின்ன நம்ம தெருவுலேருந்து கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதற்கான முன்முயற்சி எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்படி ஒரு சூழல் இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் யாரோ ஒருத்தர் அருவாளை தூக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப சாதாரண மனிதர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் நான் பல சமயங்களில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் எக்கச்சக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது வெறுமனே ஒரு 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 கவர்மெண்ட்டோட இதுலையோ போலீஸ் வச்சு சரி பண்ண முடியும்னு நான் சுர்ஜித்தினுடைய வெட்டிலே வந்து ப்ரொஃபஷனலிசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கும்பல் வன்முறை செய்யக்கூடிய கிரிமினல் பண்ற மாதிரி இருக்கு. கழுத்துலயும் தலையிலயும் கரெக்டா உயிர் எங்க போகுமோ வெட்டினா போகுமோன்ற அந்த இவனுக்கு வந்து அந்த 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 ஆயுதங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்குன்னு அவனோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே காட்டுது. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல உங்க பிள்ளை செயல்படுதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை வந்து ஒரு பையனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணா பேரண்டோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி தான். எனக்கு அது அந்த இடம் தான் பிரச்சனை. ஒரு 10 வருஷம் முன்னால புனேல நான் மட்டும் என் பையன் மட்டும் தான் பண்ணானா, அது ஒரு சம்பவம் ஒன்று 200 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. புனேல ஒரு ரெசார்ட்ல ஒரு ஒரு ட்ரக் பார்ட்டி ஒன்று நடக்குது. 200 காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் ஆகுறாங்க. அங்கிருந்து அந்த செய்தி என்னன்னு சொன்னால் 200 பேரோட பெற்றோர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான் கெடுத்துட்டாங்க. 200 பேருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நீங்கள் பார்க்கலாம், வேறு அந்த ரேஸ் போனாங்க, இங்கே ரேஸ் போன பசங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்டும் சொல்லி வச்ச மாதிரி என் பையன் ரேஸ் எல்லாம் போல, பக்கத்தில் ரேஸ் போனாங்க, இவன் வண்டி விட்டு போயிடுவான். எப்போ 12 மணிக்கு நைட்டு அவன் வேடிக்கை பார்த்தா என் பையனை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு அப்பா என்ன சொல்றாருன்னா, சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா பண்ணதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி அவன் வாழ்க்கையில அவங்க பெற்றோர்கள் அப்படிதானே ரியாக்ட் பண்ண முடியும். இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? நம்ம இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அருவாளை தூக்கி போஸ்ட் போடுறது தப்பு அப்படின்னு நம்ம வேலை செஞ்சா, இதெல்லாம் செஞ்சா என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்? இந்த ரோலை வந்து நாம அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு, இது வெறுமனே ஒரு ஸ்கூல்ல கண்ட்ரோல் பண்றது சிரமம். நான் ஸ்கூல்ல வேலை பார்த்த அனுபவத்தில் சொல்றேன். பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னா ஸ்கூல் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் தப்பிச்சுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இதில் வந்து ஜாதி சங்க வளர்ச்சி, பசங்களை வளர்க்குறதுல இருக்கிற, பசங்களை கண்காணிக்கிறதுல கட்டுப்படுத்துறதுல இருக்கிற மோசமான பலவீனம், வளர்ப்பு குறை, இது ரெண்டுக்கும் ஒரு ரொம்ப பெரிய ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். மேபி உண்மை இதுக்கு வெளியிலையும் இருக்கலாம். பட் ஒரு அந்த ஏரியாவில் வேலை செய்கிற ஒருத்தனை நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இது ரெண்டுக்கும் ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்குது. இந்த ரெண்டையும் அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறத தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வெறுமனே போலீஸ், கவர்மெண்ட் இந்த நெட்வொர்க்கை மட்டும் வச்சுட்டு நாம் செய்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அப்படி ஒரு பேராசை வந்து பட வேண்டாம், நம்ம ரியாக்டிவாக இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நிதானமாக இருக்கணும். அழுத்தம் கொடுக்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுல, அது அரசு போலீஸ் தவற விடுகிற இடங்களை கடுமையாக சுட்டி காட்டுறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இன்னும் நிறைய செய்யணும், தொடர்ந்து ஒவ்வொரு குற்றங்களையும் செய்யணும். ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தடுத்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறது வந்து அவ்வளவு புத்திசாலித்தனமான யோசனை இல்லை. அதில் எல்லாருக்குமான ஒரு ரோல் இருக்குது. நாம் இப்போயாவது அதை நோக்கி நாம் செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதில் நான் புரிஞ்சுக்கிறது. நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.